Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை மணி அளவில் திருச்சி கிழக்குக்கு முதலமைச்சர் விஜய் போறாரு அப்படிங்கிற தகவல்களாக நாம நேரில் கேட்டு பெற இருக்கிறோம். எமது செய்தியாளர் ஜெகநாத் நேரலையில் இணைஞ்சிருக்காரு களத்திலிருந்து. வணக்கம் ஜெகநாத், சரியா எத்தனை மணி அளவில் இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கு? முதலமைச்சர் விஜய் எப்ப சென்னையிலிருந்து கிளம்புறாரு, என்ன நிலவரம்? வணக்கம். முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு கட்சி சார்பாக மக்களை சந்திக்கும் முதலாவது நிகழ்ச்சி திருச்சி கிழக்கில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது அந்த தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது தற்போது இங்கு நடைபெற இருக்கிறது. சரியாக 4 மணிக்கு திருச்சி ஜோசப் கல்லூரியில் நடைபெறும் இந்த நன்றி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 3 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு இங்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 4 மணிக்கு இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தர இருக்கிறார் என்பது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருச்சி பொதுமக்களுக்கு இடையூறின்றி இன்று இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா கூற வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வணிக நிறுவனங்கள், கடைகள் இயல்பான நிலையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சர் நிகழ்ச்சி எளிமையாக எந்த கெடுபிடிமின்றி நடைபெறுவதாக பொதுமக்களும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு இந்த போக்குவரத்து மாற்றங்களான அறிவட்ட நிலையில இந்த சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு இந்த போக்குவரத்து வருகையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்தவித போக்குவரத்து நெரிசலும் இன்றி இங்கு காணப்படுகிறது. கடந்த காலங்களில் முதலமைச்சரின் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்படும். ஆனால் இந்த முறை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இயல்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது பொதுமக்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அந்த கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே பார்த்தீர்களானால் பொதுமக்கள் குறிப்பாக அந்த QR கோட் ஸ்கேன் செய்த பின்பே அவர்களை உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருச்சி முதலமைச்சர் நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நடைபெறும் பகுதிக்கு இந்த QR கோடு கூடிய இந்த அனுமதி அட்டையுடன் வருகை தரும் பொதுமக்கள், தாவேகா தொண்டர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் 4வது நுழைவாயில் வழியாக மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். தற்போது அந்த QR கோடு இல்லாத நபர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு வெளியவே அவர்கள் நிற்க வைத்து இருக்கிறார்கள். தற்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சருடைய அந்த கான்வாய் வாகனமானது தற்போது இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் 5வது கேட் வழியாக உள்ளே செல்லக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறது. தற்போது இங்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கல்லூரி, இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் 12 மணிக்கே பாடங்களை முடித்துவிட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. தற்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வளாகத்தின் வழியாகத்தான் பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கிறோம். நம்ம கேட்கலாம், எப்போ வந்தீங்க, எந்த ஊர் இருந்து? நாங்கள் கீழவளாடியிலேருந்து லால்குடி ஒன்றியத்துலேருந்து வந்துட்டோம். நாங்கள் காலையிலே வந்துட்டோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கூப்பா கிருஷ்ணன் ஐயாவையும் பார்த்துட்டு இப்போ அண்ணன் தளபதியை பார்க்கறதுக்காண்டி ஆர்வமாக வந்திருக்கோம். இந்த QR கோடு எப்போ வாங்கினீங்க, எப்போ உங்கள் கையில் கிடச்சிச்சு, எப்போ உங்களை அனுமதிக்கிறாங்க உள்ள? எங்களுக்கு கரெக்டாக ஒரு 11 மணி போலலாம் எங்களுக்கு எங்களோட அணிலேருந்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கோம், பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். எப்படி இருக்கு முதலமைச்சரா விஜய் அவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. நீங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வர எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க நினைச்சதுதான் நடந்திருக்கு. அன்னை வர்றதுக்காண்டி நாங்க ரொம்ப எல்லா மக்களுமே ரொம்ப தவம் தான் இருந்தோம். அது எல்லாமே நடக்குது அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வழியாக தான் நாம் பார்த்து கொண்ட வழியாக தான் பாத்தீங்கன்னா பேரிகேட்டுகள் ப்ராப்பரா அமைச்சிருக்காங்க. இந்த பேரிகேட்டுக்கு உள்ளதான் வரக்கூடிய பொதுமக்கள், தாவேகா தொண்டர்கள் இது வழியாகத்தான் அவர்கள் உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறிப்பாக இது ஏன் இவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு பாத்தீங்கன்னா
QR கோட் ஸ்கேன் செய்து, அதாவது அந்த அட்டை இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே இங்கே உள்ளே அனுமதி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியா மட்டும்தான் உள்ள செல்ல முடியும். விஐபிகளுக்கு தனியாக 5ஆம் நம்பர் கேட் வந்து வச்சிருக்காங்க. அது வழியாக விஐபிகள் செல்லக்கூடிய பாதைகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் QR கோட் இருந்தால் மட்டுமே அவர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடிய சூழல் இங்கு உருவாகியிருக்கிறது. பெண்கள் ஏராளமாக வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. மேலும் ஒருவர் கேட்கலாம். சொல்லுங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சி? சார் இப்பதான் சார் வந்தோம். நாங்கள் மணப்பாறை பக்கத்துல இருந்து வரோம். விஜய் பார்க்கறது ரொம்ப நாளா கனவா இருந்துச்சு. இன்னைக்கு அது நிறைவேற போகுது. எப்போ இந்த பாஸ் கொடுத்தாங்க? வர வழியில போக்குவரத்துல எப்படி இருந்தது? சரியா செஞ்சிருந்தாங்களா எல்லாமே? நான் நல்லா இருந்துச்சுங்க சார். எந்த ஒரு இடையூறும் இல்லாம நல்லா இருந்துச்சுங்க சார். டிராபிக்லாம் இல்லைங்க சார், நல்லா இருந்துச்சு. டிராபிக் இல்லாம இருந்துச்சுங்க சார். அதெல்லாம் எல்லாமே நார்மலா இருந்துச்சுங்க சார். எப்படி இருக்கு இந்த சந்தோஷமான தருணம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பகுதியில் வரக்கூடிய அனைவரும் மீண்டும் அவர்களுடைய கைக்குழந்தையுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஆர்வமாக வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. காவல்துறையினர் இந்த பகுதியை முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே தற்போது ஒவ்வொருவராக வரிசையாக உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த QR கோட் அட்டை வைத்திருக்கிறவர்கள், குறிப்பாக அதிக அளவில் பெண்கள் உள்ளே செல்லக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழியாக மட்டுமே அவர்கள் உள்ளே செல்ல முடியும். அடுத்து இருக்கக்கூடிய 2 கேட்டுகள் வழியாக வெளியே செல்வதற்கான பாதைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். தற்போது மேலும் ஒருவர் வந்திருக்காங்க. சொல்லுங்க. எப்படி இருக்குது? சொல்றதுக்கு வார்த்தை இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். ரொம்ப ஆவலா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு. இது இப்போ பொதுவாகவே கட்சியுடைய நிகழ்ச்சியில முன்னாடி வேட்பாளர் இருக்கும்போது வருகை தரும்போது குழந்தைகள்லாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முதலமைச்சரா அவர் பதவியேற்று வர்றாரு. எப்படி இருக்கு இந்த இது வந்து? ஆனா ஓகே, நீ சொல்றது பாயிண்ட் தான். அது இந்த கேம்பெயின் பண்ணும்போது நம்ம க்ரௌடா இருந்துச்சு. சேஃப்டி செக்யூரிட்டியும் அண்ணா சேர்ந்தும் சரி, வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க கொடுக்கறதா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கவே விடல. இப்ப எங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே அண்ணா பாத்துக்குவாரு ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். சோ முதலமைச்சர் ஆன பின்பு சேஃப்டி செக்யூரிட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைய 100% நிறைய கண்டிப்பா இருக்கு. நாம் கூறியது போல பார்த்தீர்கள் பெண்கள் குழந்தையுடன் வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் முன்பு பார்த்தீர்கள் எந்த ஒரு ஏற்பாடுமின்றி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் வந்து சிரமப்பட்டதற்கு ஆளாயிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே பார்க்கும்போது குழந்தைகளை அவர்கள் இந்த கூட்டத்திற்குள்ளே கொண்டு வருவது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் குழந்தையுடன் வரக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். எந்த ஒரு தடையுமின்றி அவர்கள் பாதுகாப்புடன் அந்த குழந்தையை உள்ளே அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அதற்கேற்ற ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வருகை தர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.